ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். வணக்கம். செய்தி சுருக்கம். முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து அரசாணை வெளியீடு. தமிழகத்தில் நடக்கும் பொது நிகழ்ச்சிகளில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் முதலில் பாடப்பட வேண்டுமென்பதை கட்டாயமாக்கி சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதன்படி தமிழகத்தில் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைகள், அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்டவற்றின் பொது நிகழ்ச்சிகளில் நிகழ்ச்சி துவங்குவதற்கு முன் தமிழ்த்தாய் வாழ்த்து பாட வேண்டுமென அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அதில் தமிழ் மொழிக்கும் தமிழர் பண்பாட்டிற்கும் செலுத்தப்படும் மரியாதையின் வெளிப்பாடாக தமிழ்த்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டுமென தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அரசாணையை தலைமை செயலர் சாய்குமார் பிறப்பித்துள்ளார். மகன் மருமகன் பேச்சை கேட்காதீங்க, சாட்டையை சுழற்றுங்க, ஸ்டாலினுக்கு நிர்வாகிகள் நெருக்கடி. சட்டசபை தேர்தலில் திமுக அடைந்த தோல்வியை தொடர்ந்து கட்சி நிர்வாகத்தில் அதிரடி மாற்றங்களை மேற்கொள்ள கள ஆய்வு குழுவும் மறுசீரமைப்பு குழுவும் பரிந்துரைத்தன. கட்சியின் 78 மாவட்ட நிர்வாக அமைப்புகளை 120க்கும் மேல் உயர்த்தவும், ஒரு மாவட்ட செயலருக்கு 2 முதல் 3 சட்டசபை தொகுதிகள் ஒதுக்கும் வகையிலும் மாற்றம் செய்யப்படுகிறது. நீண்ட காலமாக மாவட்ட செயலர் பதவியில் இருப்பவர்கள், வயதானவர்கள் மற்றும் தேர்தல் பணியில் கட்சிக்கு பாதிப்பு ஏற்படுத்தியவர்கள் பதவி பறிக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு கட்சிக்குள் நிலவுகிறது. மாவட்ட செயலர்களை மாற்றுவதிலும் இளைஞரணியை சேர்ந்தவர்களை நியமிப்பதிலும் ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி, ஸ்டாலினின் மருமகன் சபரீசன் இடையே கருத்து வேறுபாடு உருவாகியுள்ளது. ஆகஸ்ட் முதல் வாரத்திற்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என கட்சி தலைமை கூறியது. ஆனால் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இதற்கு செப்டம்பர் 15ஆம் தேதி நடைபெறவுள்ள திமுகவின் முப்பெரும் விழாவே முக்கிய காரணம். விழா முடிந்த பின் கட்சி சீரமைப்பு நடவடிக்கை எடுக்க ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. இந்நிலையில் ஸ்டாலினுக்கு திமுக நிர்வாகிகள் சிலர் கடிதம் எழுதியுள்ளனர். அதில் கள ஆய்வுக்குழு, மறுசீரமைப்பு குழு அறிக்கை வழங்கி பல நாட்களாகியும் தேர்தல் தோல்விக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தயக்கம் ஏன்? இந்த தயக்கம்தான் தேர்தல் தோல்விக்கு முதல் காரணம். ஈரோடு மாவட்ட செயலர் தோப்பு வெங்கடாச்சலத்தை நீக்கியதும் புது மாவட்ட செயலரை உடனே அறிவித்திருக்க வேண்டும். மீண்டும் 2 தொகுதிகளை பிரித்து பழைய மாவட்ட செயலர்களிடமே தரப்பட்டுள்ளது. வேறு யாரை நியமிப்பது என்ற குழப்பமா? மாவட்ட அளவிலான உண்மையான நிலவரம் தலைமைக்கு தெரியவில்லை என்பதையே அது காட்டுகிறது. இவரை பதவியிலிருந்து நீக்கினால் வேறு கட்சிக்கு போய்விடுவாரோ, அவர் அதிருப்தி அடைவாரோ, அவருக்கு பதிலாக யாரை நியமிப்பது என்பது போன்ற தயக்கத்தையும் பயத்தையும் போக்காமல் மாற்றம் என்பது சாத்தியமல்ல. இதுகுறித்து ஸ்டாலினும் உதயநிதியும் சிந்திக்க வேண்டும். மாவட்ட செயலர்களை மாற்றம் செய்வது தொடர்பாக மீண்டும் பெண் நிறுவனத்திடம் ஆலோசனை கேட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அவர்களிடம் ஆலோசனை கேட்டால் மறுபடியும் தங்களுக்கு வேண்டிய மாவட்ட செயலர்களை பரிந்துரை செய்யும் வாய்ப்பு உள்ளது. எனவே நிர்வாகிகள் நியமனத்தில் ஸ்டாலின் நேரடியாக தலையிட்டு பழைய முகங்களுக்கு குட்பை சொல்ல தயக்கம் காட்டக்கூடாது என்றும் கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தொடர்பு எல்லைக்கு வெளியே போன செந்தில் பாலாஜி திமுக கைவிட்டதா? போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக மோசடி, டாஸ்மாக் ஊழல், தாவேக ஆட்சியை கவிழ்க்க குதிரை பேரம் உள்ளிட்ட வழக்குகளை சந்தித்து வரும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி திமுக தலைமையிடமிருந்து விலகியே இருப்பதாக கட்சியினர் கூறுகின்றனர். திமுக வரலாற்றில் எந்தவொரு சீனியர் நிர்வாகிக்கும் எதிராக இவ்வளவு வழக்குகள் இல்லை. அதனால்தான் திமுக ஆட்சியில் அவரை இலாக்கா இல்லாத அமைச்சராக ஸ்டாலின் வைத்திருந்தார். செந்தில் பாலாஜியால் கட்சியிலும் ஆட்சியிலும் ஏற்பட்ட பாதிப்புகளை திமுக தற்போதும் சந்தித்து வருகிறது. தேர்தல் தோல்விக்கான காரணங்களை ஆராய்ந்தபோது செந்தில் மீதான விவகாரங்கள் தலைமைக்கு தெரிந்தன. சீனியர்கள் கூறும் புகார்களாலும் திமுக தலைமையிடம் அவரது மதிப்பு சரிந்துள்ளது. அதனால்தான் குதிரை பேர வழக்கை திமுக கண்டுகொள்ளவில்லை. திமுக தலைமையை நம்பி இனி பயனில்லை என்ற முடிவுக்கு வந்த செந்தில் பாலாஜியும் தம்பி அசோக்கும் மத்திய அமைப்புகளிடம் உள்ள வழக்குகளை தீர்க்க நேரடியாக டெல்லி தலைவர்களிடம் நெருக்கம் காட்டுகின்றனர். திமுக தலைமையிடமிருந்து வரும் அழைப்புகளை தட்டி கழிக்கின்றனர். சென்னையில் இருந்தாலும் கூட ஸ்டாலின் உதயநிதியை சந்திப்பதை தவிர்க்கிறார்.
சட்டசபையிலும் திமுக சீனியர்களிடம் சரியாக பேசுவதில்லை. பாதி நாட்களுக்கு மேல் தொடர்பு எல்லைக்கு அப்பால்தான் உள்ளார் என்று திமுக நிர்வாகிகள் கூறினர். ராமேஸ்வரம் மீனவர்கள் 9 பேர் கைது. ராமேஸ்வரத்திலிருந்து நேற்று 400க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் 2000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். இதில் விசைப்படகு ஒன்றில் 9 மீனவர்கள் சென்றிருந்தனர். நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது 2 ரோந்து கப்பல்களில் இலங்கை கடற்படையினர் அங்கு வந்தனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 9 மீனவர்களையும் கைது செய்தனர். அவர்களின் விசைப்படகையும் பறிமுதல் செய்தனர். கைதான மீனவர்களை விசாரணைக்காக மன்னார் கடற்படை முகாமுக்கு அழைத்துச் சென்றனர். ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்பு 11 மீனவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் மீண்டும் 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 20 பேரையும் உடனடியாக விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ராமேஸ்வரம் மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். பழனி நில மோசடி வழக்கில் கைதானவர் மரணத்தில் மர்மம். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டபாணி சுவாமி மடத்திற்கு சொந்தமான நிலம் மோசடியாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் கைதான வழக்கறிஞர் அன்வர்தீன் சிறையில் உடல்நலக் குறைவால் இறந்தார். அவரது மரணத்தில் மர்மம் நிலவுகிறது. வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என ஹைகோர்ட் மதுரை கிளையில் வாதம் முன்வைக்கப்பட்டது. பழனி தொகுதி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ வேணுகோபால் சேனாதிபதி, பழனி நகராட்சி தலைவர் உமா மகேஸ்வரி, தண்டாயுதபாணி சுவாமி கோவில் அறங்காவலர் அன்னபூரணி ஆகியோர் தாக்கல் செய்த மனுக்களில் மோசடி பத்திரப்பதிவு குறித்த வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட கோரியிருந்தனர். வழக்கை நீதிபதிகள் கார்த்திகேயன், சக்திவேல் அமர்வு விசாரித்தது. மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர்கள் வீரகதிரவன், ரவீந்திரன், வழக்கறிஞர் மாரிஷ்குமார், வழக்கில் கைதான வழக்கறிஞர் அன்வர்தீன் மதுரை மத்திய சிறையில் இறந்தார். இதில் மர்மம் உள்ளது. கைதான சார்பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் ஆபத்தான நிலையில் மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த தொடர் நிகழ்வுகள் மூலம் வழக்கில் மர்மம் நிலவுவது தெளிவாகிறது. விசாரணையில் திருப்தி இல்லை, சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என வாதிட்டனர். இதற்கு அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஜான் சத்யன் பதில் வாதம் முன்வைத்தார். அன்வர்தீன் மரணம் எதிர்பாராதது, அது இயற்கை மரணம். அதற்கு அரசியல் சாயம் பூச வேண்டாம். பாரபட்சமின்றி நேர்மையாக விசாரணை நடக்கிறது. வழக்கு சரியான திசையில் செல்கிறது என்றார். இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் விசாரணையின் தற்போதைய நிலை குறித்து சிபிசிஐடி தாக்கல் செய்த அறிக்கையை நாங்கள் முழுமையாக படித்து பார்க்க அவகாசம் தேவை, அதன்பின் முடிவு செய்யலாம் என்றனர். அதன்பின் நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் புகார்தாரரான பழனி கோவில் கண்காணிப்பாளர் முருகானந்தம் இந்த வழக்கில் எதிர் மனுதாரர்களாக இணைத்துக் கொள்ளப்படுகின்றனர். அவர்கள் பதில் மனு தாக்கல் செய்ய நோட்டீஸ் அனுப்பப்படுகிறது. விசாரணை ஆகஸ்ட் 24க்கு ஒத்திவைக்கப்படுகிறது என்றனர். தமிழக மீனவர் மீது துப்பாக்கிச் சூடு, ஈரான் கொள்ளையர்கள் நடுக்கடலில் அட்டூழியம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியைச் சேர்ந்தவர் மாவீரன். இவர் தன் நண்பர்களான சங்கர், பால்ராஜ், மணிகண்டனுடன் சவுதி அரேபியாவில் தங்கி மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டிருந்தார். 11ஆம் தேதி அதிகாலை கடலில் மீன்பிடித்த போது ஈரானிய கடற்கொள்ளையர்கள் இவர்களின் படகில் கொள்ளையடிக்க முயன்றனர். இரு தரப்பினரிடையே நடந்த மோதலில் ஈரானிய கடற்கொள்ளையர்கள் தமிழக மீனவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இதில் படுகாயமடைந்த மாவீரன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சங்கர் உள்ளிட்ட 3 பேரும் காயமடைந்தனர். மாவீரன் உடலை மீட்ட சவுதி கடற்படையினர் காயமடைந்த 3 பேரையும் மருத்துவமனையில் அட்மிட் செய்தனர். இதுகுறித்து சவுதி மற்றும் இந்திய தூதரக அதிகாரிகள் தீவிரமான விசாரணை மேற்கொண்டுள்ளனர். உயிரிழந்த மாவீரனின் உடலை தமிழகம் கொண்டுவர மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவரது குடும்பத்தார் வலியுறுத்தியுள்ளனர். சீக்கிரம் வர வைங்க ஊருக்கு, எங்களுக்கு நடவடிக்கை எடுத்து கொடுங்க, சுட்டவங்களை விடாதீங்க, யாருக்கு இந்த மாதிரி ஆகக்கூடாது, யாருக்கு இந்த மாதிரி ஆகாம பாத்துக்கங்க. என் குடும்பம் அடுத்ததுக்கு வந்துச்சு, என் பிள்ளைய நல்லா அனாதையா கிடைக்கிறோம், என் வீட்டுக்கார சீக்கிரம் அனுப்பி வச்சுடுங்க, சீக்கிரம் நடவடிக்கை எடுங்க. சீர்காழி வட்டம் தொடுவாய் கிராமத்தை சேர்ந்த மாவீரன்றவங்க 5 வருஷமா கடல் தொழிலுக்கு சவுதிக்கு போயிட்டு இருந்தாங்க. இப்ப 3 மாசத்துக்கு முன்னாடி இங்க வந்துட்டு போனவங்க இப்ப தகவல் வந்திருக்கு, நேத்து சுட்டு கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசு கிட்ட கலெக்டர் ஆபீஸ்ல மனு கொடுத்துருக்கோம். அரசு எந்தவித பாரபட்சமும் இல்லாம நல்லபடியா நடவடிக்கை எடுக்கிறாங்க. இன்னும் சீக்கிரமா எவ்வளவு முடியுமோ சீக்கிரமா பாடியை எங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணணும்னு கேட்டுக்கிறோம். கஞ்சா போதையில் சுருண்டு கிடந்த பைலட், நடுவானில் தத்தளித்த ஏர் இந்தியா விமானம்.
தாய்லாந்திலிருந்து கடந்த 4ஆம் தேதி டெல்லி நோக்கி புறப்பட்ட ஏர் இந்தியா பயணிகள் விமானத்தில் 8 பணிப்பெண்கள் உட்பட 145 பேர் பயணித்தனர். விமானம் நடுவானில் பறந்தபோது திடீரென பயங்கரமாக குலுங்கியது. அது பறந்து கொண்டிருந்த உயரத்திலிருந்து திடீரென பல அடி தாழ்வாக பறந்ததால் பயணிகள் பீதியடைந்தனர். பணிப்பெண்கள் சிலர் விமானத்திற்குள் இருந்த பயணிகள் மீது தடுமாறி விழுந்ததில் 17 பேர் காயமடைந்தனர். சில மணி நேர பயணத்திற்கு பின் விமானம் டெல்லி வந்தடைந்தது. இச்சம்பவம் தொடர்பாக விமான விபத்து விசாரணை அமைப்பு தீவிர விசாரணை நடத்தியது. அதில் விமானத்தை இயக்கிய முதன்மை பைலட் கஞ்சா போதையில் இருந்ததும், விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது அவர் மயக்கத்தில் சுருண்டு கிடந்ததாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. விமானம் டெல்லியில் தரையிறங்கிய போது முதன்மை பைலட்டை விமான நிலைய ஊழியர்கள் கைத்தாங்கலாக அழைத்து சென்றதை பார்த்ததாகவும் பயணிகள் சிலர் அதிகாரிகளிடம் கூறியுள்ளனர். முதற்கட்ட விசாரணையில் கிடைத்த திடுக்கிடும் தகவல்களை அடுத்து இது குறித்து விமானத்தில் பணியில் இருந்த அனைவரிடமும் தீவிர விசாரணை நடத்த அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர்.